1 கப் உடச்சி உளுந்து எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கழுவி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் வெள்ளை துணி போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை வெயிலில் காய வச்சு நல்லா எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கணும். வானலில் நல்லா சூடு பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வானல் நல்லா சூடாகிடுச்சு. உடச்சி உளுந்து போட்டுக்கலாம். இது நல்லா சிவந்து வர அளவுக்கு வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சிவந்து வந்தால் போதும். எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிடுவோம். தண்ணியில் உப்பு கரைச்சிக்கலாம். உப்பு கரைச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி உப்பு கரைச்சி தண்ணி ஊற்றும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். அதிகமாக தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அது தண்ணி ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் எப்படி செய்யணும் அந்த மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் அப்போ தான் எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் ஒரு கொத்து போட்டு அது மேலே ஒரு துணி வச்சுருக்கேன். அது மேலே அள்ளி வச்சுக்கலாம். ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கலாம். அது நல்லா வெந்து வரும். உள்ளெல்லாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். வேர்க்கடலை வறுத்தெடுத்துக்கலாம். உளுந்து வேர்க்கடலை புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வறுந்து வந்துடுச்சு. எடுத்து அப்புறம் ஆற விட்டு அது தோலை இந்த மாதிரி உமிட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிச்சுன்னா இந்த மாதிரி உமிட்டினா வெளில தோல் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இட்லி பானையில் வேக வச்ச உளுத்தம்பருப்பு மாவு நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் புட்டு செய்யணும். இட்லி பானையில் வேக வச்சு தான் செய்வாங்க இந்த மாதிரி புட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சூடாக இருக்குது. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வேர்க்கடலை வெல்லெல்லாம் போட்டு செய்யும்போது நல்லா பிசத்துக்கு நல்ல வாட்டமாக இருக்கும். அதெல்லாம் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரைச்ச வேர்க்கடலை போட்டுக்கலாம். செத்தி வச்ச வெல்லத்தை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது, அதனால்
சூடு ஆறுற வரையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சூடு ஆறிச்சுன்னா கையால் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. சூடு ஆறிச்சு. இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாரத்தில் ஒரு டைம் சாப்பிட்டா போதும். கை கால் இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கிறவங்களாம் இது ஹெல்த்தான ஃபுட்டு. இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணும். இதோ போல் அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.